அக்கா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? ஒன்னும் பண்ணல, சும்மா தான் நிக்கிறேன். அக்கா ஜீவாவை என்ன வேலை செய்ய வச்சிருக்க? என்னடா எல்லாம் வீட்டு வேலை தான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய வேலை 1 மணி நேரமா செஞ்சுட்டு இருக்காரு உன் மாமா. எங்க முடிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சிருமா, இருமா ஒரே நிமிஷம். ஐயோ மா மா, கிச்சன்ல இப்ப தண்ணி போதா பாரு. இல்ல வெண்ணிலா, தண்ணி போல. தண்ணி போகலையா? இரு இரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நல்லா குத்துங்க. ஷோ, எந்த வேலையுமே உருப்படியா செய்யவே தெரியாதா உங்களுக்கு? ஏமா டென்ஷன் ஆகுற? ஐயோ, இந்த வேலையை உருப்படியா செய்ய மாட்டீங்களா நீங்க? மாப்பிள. ஏமா அக்காவுக்கு தான் அறிவு வேலை செய்யலன்னா நீங்களுமா சேர்ந்து இப்படி பண்றீங்க? டேய், எனக்கு தெரியாதுடா. ஐயோ வெண்ணிலா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? மாப்பிளை போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்ற? மாப்பிள, நீங்க எந்திரிச்சு வாங்க இந்த பக்கம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத, முடிஞ்சிடும் முடிஞ்சிடும். ஐயோ, செல்வம் சொல்ற மாதிரி இவளுக்கு மூளை தான் மங்கி போச்சு. மா, எதுக்கு இப்ப ஆளாளுக்கு சீன் போட்டுட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டு மாப்பிள்ள தானே, அதனாலதான் நம்ம வீட்டு வேலையை செய்யறாரு. அதுக்கு எந்த வேலையை செய்ய சொல்லணும்னு ஒரு விவஸ்தை இல்ல? எனக்கு உடம்பு முடியலங்கிற காரணமா வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் மாப்பிள்ளை தலையில கட்டுறீங்களா? நான் செய்யாத வேலையை கூட மாப்பிள்ளைய செய்ய வைக்கிற, ரேஷன் கடைக்கு அனுப்புற, சமையல் பண்ண வைக்கிற. உன் ஆட்டம் அதிகமா தான் இருக்குது. மாப்பிள்ள ஏன் வீட்டை விட்டு ஓடினார்னு இப்பதான் புரியுது. பா, ஏன் கத்துற? நீ தானே வீட்டுல சும்மா இருக்க, நீ செய்ய வேண்டியது தானே. இன்னைக்கு சமையல் கூட மாப்பிள்ள தான் செஞ்சாரு. இந்த வேலையை நீ பார்க்க வேண்டியது தானே. அம்மா அப்பாவை பாருமா. சும்மா இரு வெண்ணிலா, நீ பண்றது எனக்கே பிடிக்கல. ரொம்ப அதிகமா தான் பண்ற. அண்ணி, கார்ப்பரேஷன்ல கால் பண்ணி சொன்னா அவங்க வந்து பார்க்க போறாங்க. அதை விட்டுட்டு நீங்க ஏதோ ஒரு கோவத்தை தீர்த்துக்கிற மாதிரியே இருக்கு. அண்ணா, நீங்க இப்படி வாங்க, கார்ப்பரேஷனுக்கு நான் கால் பண்றேன். இருமா, கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். அதுக்கு எது கார்ப்பரேஷன்? இதுக்குதான், உன்னை இப்படி பாக்குறதுக்கு தான் இந்த வேலையை நான் ஜீவாவை செய்ய வச்சேன். கதறு, நல்ல கதறு. மகா, கார்ப்பரேஷனுக்கு கால் பண்ணா வருவாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். கால் பண்ணி பார்த்தேன், 2-3 நாள் ஏதோ லீவுன்னு சொன்னாங்க. அதனாலதான் இவரை இந்த வேலையை செய்ய சொன்னேன். இப்ப செய்யலனா இந்த நாத்த மொத்தமும் வீட்டுக்குள்ள வந்துரும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்டுக்கு வந்த எங்க தம்பிங்க 2 பேரும் இப்படிதானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. ஏண்டா செல்வம், இதே மாதிரி உங்க மாமியார் வீட்டுல நடந்திருந்தா நீ இந்த வேலையை செய்ய மாட்ட? நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டேன். என் மாமியார் வீட்டுக்கு நான் செஞ்சு கொடுக்கற வேலை எல்லாமே நானா பார்த்து செய்யறது. ஐயோ, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு அவங்க யாருமே என்கிட்ட சொன்னதே இல்ல. மாப்பிள்ள, உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா வெண்ணிலா சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் அவளை அதிகாரம் பண்ண சொன்னா நல்லா பண்ணுவா. நீங்க எதுவும் செய்யாம வாங்க இந்த பக்கம். ஆமா மாப்பிள, உங்க பரம்பரை என்ன, உங்க கௌரவம் என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு இவ சொன்னதுக்காக நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. கஷ்டமா இருக்கு மாப்பிள, எந்திரிங்க. பாரம்பரியம். சை, என்ன பரம்பரை. ஜீவா, நீங்க இந்த பக்கம் வாங்க. அந்த அடப்ப நான் சரி செய்றேன். நானே பாத்துக்கிறேன். நீங்க இருங்கம்மா, வேண்டாம். நீ பண்ணாத செல்வம், ஜீவா வேண்டாம். எந்திரிங்க. செல்வா, இருக்கட்டும் விடுங்க. மருமகளா வரவங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல. மருமகன்னாலும் எல்லா வேலையும் மாமியார் வீட்டுல செய்யணும். இது நம்ம வீடு, நம்ம வீட்டு வேலை செய்யறோங்கிற உரிமையில தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுங்க, இப்பவே இந்த குச்சி கீழே போட்டு போயிடுறேன்.